அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து சுமார் 77 லட்சம் வாக்காளர்கள் காணாம போக போறாங்களா? ஆமாங்க, தகவல் அப்படித்தான் வெளியாகி இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சார்னா என்னன்னா ஸ்பெஷல் இன்டிகிரேட்டட் ரிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துற வேலை. இந்த வேலை டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தான் வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட இருக்கு. இந்த சுத்தப்படுத்துற வேலையில என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு? கிட்டத்தட்ட 77,52,000 வாக்காளர்கள் வரைக்கும் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு தகவல் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய எண்ணிக்கைங்க. இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. 1, உயிரிழந்தவர்கள். சுமார் 25,72,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க பேர் இன்னும் பட்டியல்ல இருக்கு. 2, கண்டறிய முடியாதவர்கள், நான் ட்ரேசேபிள். கிட்டத்தட்ட 8,95,000 பேரை அவங்க முகவரியில கண்டுபிடிக்கவே முடியலை. 3, நிரந்தர இடமாற்றம், பெர்மனன்ட்லி ஷிஃப்டட். 39,27,000 பேர் நிரந்தரமா வேற இடத்துக்கு மாறி போயிருக்காங்க. இந்த 3ஐயும் கூட்டினாதான் அந்த 77.52 லட்சம்ங்கிற எண்ணிக்கை வருது. குறிப்பா நம்ம சென்னை மாநகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 10,40,000 வாக்காளர்கள் வரைக்கும் நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையாவே ஒரு பெரிய அதிர்ச்சி செய்திதான். ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துறது நல்லதுதான். ஆனா இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் நீக்கப்படுறது நம்ம தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.